குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நான் உங்கள் ஆல்ஃபா. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வந்து இந்தியாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10 ஸ்டாக்ஸில் பல்காக வாங்கியிருக்காங்க. அதில் நம்ம டாப் 3 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்க்குறது ஹெச்டிஎஃப்சி. இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சின்னு எடுத்துட்டோம்னா ஹெச்டிஎஃப்சியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து, அதாவது 23 Jan 2025 க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 1664. எஃப்ஐஐஸ் வந்து 48.2% ஸ்டேக்கில் இருந்து 49.2% ஸ்டேக் வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஇ ரேஷியோ ஆஃப் ஹெச்டிஎஃப்சி நம்ம பார்த்தோம்னா 18.30, which is good. இப்போ நம்ம பிபி ரேஷியோன்னு பார்த்துட்டோம்னா இட் இஸ் 2.73, which is average acceptable. இப்போ நம்ம 52 week ஹை ஆஃப் ஹெச்டிஎஃப்சி வந்து 1880. அதுவே நம்ம இப்போ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துட்டோம்னா இட் இஸ் அட் 1625 அண்ட் 1721. இப்போ நம்ம மேஜர் சப்போர்ட் இருந்து பிரேக் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு இட் இஸ் ஹேவிங் அன் அப்வர்ட் மூவ்மெண்ட். இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா மேக்டி வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. அண்ட் இஎம்ஏ 50 and 10 இஎம்ஏ வந்து இஸ் ஆல்சோ வெரி புல்லிஷ். இப்போ நம்ம ஃபிப் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த ஸ்விங் எடுத்தனா கூட இதோட டேக் ப்ராஃபிட் வந்து 2046. நீங்கள் உங்களுக்கு ஃபிப் போட தெரியலனா டோன்ட் கோ வித் மை வேர்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு லெவல் மாற டேக் ப்ராஃபிட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி இஸ் அ குட் ஸ்ட்ராங் பை. லாங் ரன்ல இட் வில் ஹிட் அட்லீஸ்ட் மோர் தேன் இட்ஸ் 52 week ஹை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வருண் பெவரேஜஸ் வந்து எஃப்ஐஐஸ் வந்து 24.19% இருந்து 25.27% வரைக்குமே இப்போ எஃப்ஐஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 23 Jan 2025 க்ளோஸ் இருக்கிற ப்ரைஸ் வந்து 540.40. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதோட பிஇ ரேஷியோ வந்து நியர்லி 72 இருக்குது. அண்ட் பிபி ரேஷியோ வந்து நியர்லி 25 இருக்குது, which is not good. இப்போ நம்ம 52 week ஹை எடுத்துட்டோம்னா இட் இஸ் அட் 681. இப்போ நம்ம 52 weeks லோ எடுத்துட்டோம்னா 680. இதோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 497 565 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா மேக்டி இஸ் வெரி வெரி பேரிஷ், ரிவர்சல் ஆகலாம். அண்ட் இஎம்ஏ 2 இஎம்ஏமே பேரிஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக் நம்ம பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரைஸ் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணால் நல்லது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ்லேயும் வாங்கலாம், ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த லாங் ரன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் வந்து சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல்ஸ். இது வந்து 13.47% இருந்து 14.31% வரைக்கும் இப்போ இன்க்ரீஸாக இருக்காங்க எஃப்ஐஐ இன் திஸ் கம்பெனி. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா பிஇ ரேஷியோ வந்து 27 இருக்குது, which is ஆவரேஜ். இப்போ நம்ம பிபி ரேஷியோன்னு எடுத்துட்டோம்னா 3.5 இருக்குது, which is not good. இப்போ நம்ம டிவிடெண்ட் வந்து இவங்க தந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம மேஜர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா 52 week ஹை வந்து 2.17, 52 week லோ வந்து பார்த்தோம்னா 103.80. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 138 150. இப்போ நம்ம இது வாங்கலாமா வேணாமான்னா மேக்டி வந்து இட் இஸ் அ பிட் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் பேரிஷ். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து லெட் இட் ட்ராப் நியர் த 52 week low before considering this ஸ்டாக். இல்லைன்னா இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி போச்சுன்னா இட் கேன் ஹிட் another 52 week ஹை. ஸோ நம்ம இந்த 3 ஸ்டாக்குமே பார்த்ததில் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச்சும் உங்களோட ஓன் அனாலிசிஸும் பண்ணிவிட்டு அப்புறமா யூ கேன் கோ ahead with buying the stocks. ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறனால நாங்கள் வாங்குறது நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறோம். அது நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா யூ கேன் கோ ஹெட் பை த ஸ்டாக். தேங்க்யூ.